அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுபிராயத்தில் சிறுவராக வாழ்ந்து உலகச் சிறுவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்தார்கள். வாலிப பருவத்திலே உலகத்தில் அப்படி ஒரு வாலிபர் இல்லை என்கிற அளவுக்கு வாழ்ந்து உலக இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியானார்கள். குடும்பத் தலைவராய் குடும்பம் நடத்தியிருக்கிறார்கள். மனைவியரோடு வாழ்ந்தார்கள், மக்களோடு வாழ்ந்தார்கள், பேரன் பேத்திகளோடு வாழ்ந்தார்கள், மருமக்களோடு வாழ்ந்தார்கள். வியாபாரியாய் வாழ்ந்தார்கள், ஆடு மேய்ப்பவராய் வாழ்ந்தார்கள், ஆன்மீக குருவாய் ஆன்மீக பெருமகனாய் வாழ்ந்தார்கள், அரசியல் தலைவராய் வாழ்ந்தார்கள், சமூக தலைவராய் வாழ்ந்தார்கள். குழந்தைகளோடு கொஞ்சினார்கள், சிறுவர்களோடு பேசினார்கள், பெரியவர்களோடு மரியாதை செய்தார்கள், அனாதைகளை ஆதரித்தார்கள், வியாபாரிகளை உயர்த்தி பேசினார்கள், பெண்குலத்திற்கு பெருமை சேர்த்தார்கள், பெண்ணை பெற்றவருக்கு சொர்க்கம் என்றார்கள். மிருகங்களோடு, கால்நடைகளோடு, ஆடு மாடுகளோடு, ஒட்டகங்களோடெல்லாம் கூட ஜீவகாருண்யத்தோடு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள். அவர்கள் வாழுகிற காலத்தில் முஸ்லிம்களோடு பழகினார்கள், காஃபிர்களோடு பழகினார்கள், நயவஞ்சகர்களோடு பழகினார்கள், குற்றவாளிகளோடு பழகினார்கள், புதிய முஸ்லிம்களோடு பழகினார்கள், மாற்றுத்திறனாளிகளோடு பழகினார்கள். எல்லா தரப்போடும் பழகி எல்லாருக்குமான வாழ்க்கைக்கும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தின் மூலையில் எந்த மூலையில் வாழுகிற மனிதனானாலும் எனக்கு பெருமானாருடைய வாழ்க்கையில் எனக்கு செய்தி இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அத்தனை பேருக்கும் ஏதேனும் ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பாடத்திலே வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தனி மனித வாழ்க்கை, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவர்களுடைய சமூக வாழ்க்கை, இந்த மூணுமே ஒரு சிறந்த சமுதாயத்தை கட்டமைப்பதற்கு எல்லா காலத்திலும் தேவைப்படும். அதனால்தான் ஒரு 1400 வருஷங்களுக்கு பின்னாலும் கூட இன்றைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, எல்லா தலைவர்களும் வரலாறுகளில் இருக்கிறார்கள், புத்தகங்களிலே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் வாழ்க்கையாக இருக்கிறார்கள். தேச தலைவர்கள் நிறைய பேர், அகில உலக தலைவர்கள் நிறைய பேர். இந்த கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்கன்னா, சலசலப்பு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இது யார் குழந்தைகளா யாருன்னு தெரியலை. பொதுவாகவே நம்ம மண்டபத்துக்கு வந்துட்டாவே நம்ம அந்த அட்மாஸ்பியரே மாறிடும். கல்யாணத்துக்கு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும். கொஞ்ச நேரம் நீங்கள் ஒத்துழைச்சா சில விஷயங்களை மாத்திரம் சொல்லிட்டு முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் இதர தலைவர்களுக்கும் அதுதான் வித்தியாசம். சாக்ரட்டிஸை பின்பற்றி யாரும் வாழ்றதில்லை. சாக்ரட்டிஸ் வரலாற்றிலே இருக்கிறார், நியூட்டன் இருக்கிறான், நெப்போலியன் இருக்கிறான், காரல் மார்க்ஸ் இருக்கிறான், நம்ம ஊர் காந்தி இருக்கிறார், எல்லாம் இருக்காங்க. வரலாற்று புத்தகத்திலே இருப்பார்கள், எடுத்து படித்து கொள்ளலாம். இத்தனாவது ஆண்டு பிறந்தார்கள், இன்னென்னவெல்லாம் செய்தார்கள், இத்தனையாம் ஆண்டில் அவர்கள் மறைந்தார்கள். வரலாறுகளில் இருப்பது வேறு, வாழ்க்கையாக இருப்பது வேறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மங்கா புகழுக்கு காரணம் என்னவென்றால், 200 கோடி மக்களின் வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்பது போல் உண்ணுகிறது கோடிக்கணக்கான மக்கள். அவர்கள் உடுத்துவது போல், அவர்கள் நடப்பது போல், அவர்கள் உறங்குவது போல், அவர்கள் பேசுவது போல், அவர்கள் பழகுவது போல், எல்லாவற்றிலும் எங்கள் பெருமானார் இப்படி செய்தார்கள் என்று பின்பற்றுகிற ஒரு கூட்டம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அல்ல, 200 கோடி பேர் இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வழிகாட்டியாக கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். வரலாறுகளிலே இருப்பவர்கள் நிலைப்பது கடினம். வாழ்க்கையாக இருப்பவர்களை
சரித்திரத்திலிருந்து நீக்குவது கடினம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களின் வாழ்க்கையில் அப்படி அவர்கள் நீக்கமற நிறைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அடியிலும் நொடியிலும் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறார். அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான். 6000 சில்லறை வசனங்களை உடைய திருக்குர்ஆனை மட்டும் வச்சு வாழ முடியாது. அல்லாஹ் நினைச்சிருந்தா ரசூலை ஒரு கற்பனைக்கு நபியை அனுப்பாமல் குர்ஆன் மட்டும் வந்திருந்தால் நம்மளால் வாழ முடியாது. அப்படின்னா குர்ஆன் வழிகாட்டாதா? வழிகாட்டும். ஆனால் அதை பார்த்து புரிந்து அதன்படி வாழுவதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்பட்டார். ஒரு கற்பனையில் நினச்சி பாருங்கள், அல்லாஹ் ஒரு 30 ஜுஸு குர்ஆனை அப்படியே காபத்துல்லாவில் கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு, காபத்துல்லாவுடைய திட்டு மேலே குர்ஆன் வச்சுருக்கேன், நீங்கள்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒரு சத்தம் மட்டும் விட்டுட்டு நம்ம கையில் குர்ஆனை கொடுத்துருந்தா நாம் குர்ஆனை எடுத்து படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கலாமே ஒழிய வாழவெல்லாம் முடியாது. உங்களுக்கு தெரியும், கார் ஓட்டுவது எப்படின்னு புஸ்தகம் எழுதியிருப்பான். கார் ஓட்டுவது எப்படி ஒரு 40 பக்கத்தில் இருக்குது. படித்து முடிச்சுட்டு கார் ஓட்டிட முடியுமா? ஒருத்தர் புஸ்தகம் மட்டும் படித்து முடித்தார், எந்த டிரைவிங் ஸ்கூலும் போகலை, யார்கிட்டையும் போய் டிரைவிங்காக ட்ரைனிங்கும் எடுக்கலை, வண்டியை எடுத்து ஓட்ட ஆரம்பித்தார்னா என்ன ஆகுங்க? அவ்வளோதான். அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் வௌவால் மாதிரி படுத்திருப்பார். கை கால் இடுப்பு மூட்டு கீட்டு எல்லாம் முறிஞ்சு போய் பேப்பரில் வரும், அப்பளம் போல் நொறுங்கிய காட்சி அப்படின்னு போடுவான். கோளாறு என்ன தெரியுமா? கையில் புத்தகம் இருக்கிறது. கார் ஓட்டுவது எப்படி? ஆனால் ஓட்டி கொடுக்க ஒரு ஆள் இல்லாமல் அந்த புத்தகத்தை வைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மள நிறைய பேர் தையல் பழகுவது எப்படின்னு எல்லாம் புஸ்தகத்தை வாங்கிட்டு அதை படித்து பார்த்துட்டு துணி எடுத்து வெட்ட ஆரம்பிப்பாங்க. தையல் புஸ்தகம்னு வெட்டி 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 சட்டைக்கு வெட்டுறேன்னு வெட்டி கடைசியில் அது கோவணத்துக்கு கூட ஆகாது, எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிடுவார். கோளாறு எங்கே தெரியுமா? தையல் கற்றுக் கொடுக்க உனக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இல்லை, டிரைவிங் கற்றுக் கொடுக்க பக்கத்தில் உனக்கு ஒரு ஆள் இல்லை. அதுபோலத்தான் திருக்குர்ஆன். அல்லாஹ் திருக்குர்ஆனை மாத்திரம் கொடுத்திருந்தால், எந்த வழிகாட்டியும் இல்லாமல் கொடுத்திருந்தால் நம்மளால் வாழ முடியாது. அது ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். எனவே குர்ஆனை வரிக்கு வரி வாழ்ந்து காட்டுகிற, வரிக்கு வரி அதை விளக்கி தருகிற ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை குர்ஆனுக்கு விரிவுரையாய் அனுப்புகிறான், குர்ஆனுக்கு கோணாராய் அனுப்புகிறான், குர்ஆனுடைய பிம்பமாய், குர்ஆனுடைய பிரதிபலிப்பாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். வாகனத்தில் ஓட்டுற வண்டிக்கே ஒரு கைடு இருந்தால் தான் படிக்க முடியும்னா, வாழ்க்கை என்கிற பெரிய வாகனம் 60-70 வருஷ காலம் நாம் வாழுகிற வாழ்க்கையில் எதை செய்யலாம், செய்யக்கூடாது, எது சிறந்தது, எது சரியில்லை என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு வாழ்க்கையில் வழிகாட்டி தேவைப்படுவார் என்று அறிந்து அல்லாஹ் அனுப்பி வைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார். நம்மளுக்கு நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹஜ்ஜு செய்வது எப்படின்னு புஸ்தகம் வாங்கி படிக்க ஆரம்பிப்பாங்க. 4 புக்கும் 4 மாதிரி எழுதியிருக்கும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. இவர் படித்து முடிச்சுட்டு காபத்துல்லாவில் உள்ளூரை தான் சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா புஸ்தகத்தை பார்த்து மட்டும் படித்து அவரால் ஹஜ்ஜு செய்ய முடியாது. அதனால தான் கைடுகள் தேவைப்படுகிறார்கள். எப்படி ஹஜ்ஜு செய்வது என்று யாராவது போய்விட்டு வந்தவர்கள் சொல்லிக் கொடுத்துத்தான் புரியுமே ஒழிய, புத்தகத்தை மாத்திரம் படிச்சுட்டுனா குழப்பம்தான் மிஞ்சும். இது இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் இந்த உலகத்தில் உலகம் உருப்படுவதற்கு 2 வழி வைத்திருக்கிறான். ஒன்று கிதாபுல்லா என்று பெயர், இன்னொன்று ரிஜாலுல்லா என்று பெயர். கிதாபுல்லா அல்லாஹுடைய வேதம், ரிஜாலுல்லா அல்லாஹுடைய மனிதர்கள். அப்படின்னா தீர்க்கதரிசிகள், நல்லோர்கள், நாதாக்கள். அதில் உச்சகட்டத்தில் இருப்பது பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
மீளாது விழாக்கள் என்று வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை பெருமைகளை எல்லாம் பேசுவதற்கு என்ன காரணம்? வாழ்க்கை முழுக்க நாம் வாழ்கிற காலமெல்லாம் பிறந்த நாளிலிருந்து மௌத்தா போகிற வரையும், ஏன் மௌத்தா போனதுக்கு பின்னாடி கூட மறுமை வரைக்கும் நம்மோடு பயணிப்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குழந்தை பிறந்த உடனே காதில் ஃபஸ்ட்டு விழுகிறது 2 பேர் தான் விழுகும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். பாங்கு சொல்லுவாங்க, காமத்து சொல்லுவாங்க. வலது காதிலே பாங்கு சொல்லுவார்கள், இடது காதிலே காமத்து சொல்லுவார்கள். பிறந்து வெளியே வந்து விழுந்த உடனே நம்ம காது வாங்கிய வாசகம் அல்லாஹுடைய பேர் ஒன்று, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர் ஒன்று. அன்றைக்கு தொடங்குகிறது நமக்கும் பெருமானாருக்குமான உறவு. வாழ்க்கை முழுக்க ரசூலுல்லாவோடு தான் நாம் வாழுகிறோம், ரசூலுல்லாவோடு தான் பயணிக்கிறோம், ரசூலுல்லா செய்ததை போலத்தான் செய்கிறோம், அல்லது அவர்கள் சொன்னபடி செய்கிறோம். மௌத்தாகி கொண்டு போய் கபரு குழியில் வைக்கிற போது என்ன சொல்லி வைப்பாங்க தெரியுமா? பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லா. கீழே வைக்கிறப்ப கபூரில் இறங்குறவங்க ஜனாசாவை வாங்கி வைக்கிற போது அந்த வாசகம் தான் சொல்லி வைப்பார்கள். கருவறையில் இருந்து வெளியே வருகிற போது காதிலே விழுகிற பெயர் முஹம்மது ரசூலுல்லா. மீண்டும் ஒரு கர்ப்பக்கிரகமான கபிரிஸ்தானுக்குள்ளே போய் உள்ளே அடங்குகிற போது கேள்விப்படுகிற பெயரும் நம் காதிலே விழுகிற பெயரும் முஹம்மது ரசூலுல்லா. பிறந்த உடனே தாய் பேர் தகப்பன் பேர் கூட யாரும் ஃபஸ்ட்டு சொல்கிறதில்ல. நம்ம காதில் வந்து உங்கள் அத்தா பேர் அப்துல் காதர், உங்கள் அம்மா பேர் பாத்திமா பீவி யாராவது சொன்னாங்களா? இல்லை. போக போகத்தான் அவன் தந்தை பெயரை தெரிந்து கொள்வான், தாய் பெயரை தெரிந்து கொள்வான், தாத்தா பெயரை தெரிந்து கொள்வான். பிறந்து வந்து விழுந்த உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சரி, முஸ்லிமாக பிறக்காத குழந்தையானால் அது பாங்கு சத்தம் கேட்டிருக்காதே என்றால், ஒருவன் முஸ்லிமாக ஆகுவதற்கு கலிமா சொல்ல வேண்டும். அதில் முஹம்மது ரசூலுல்லாவை சொன்னா தான் முஸ்லிமாகவே ஆக முடியும். ஒருவர் இஸ்லாத்தில் சேருகிறார், இஸ்லாத்தில் சேர்றவருக்கு நிபந்தனை கலிமா சொல்ல வேண்டும். கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள்னு சொன்னால் தான் முஸ்லீமாக முடியும். எனவே உலகத்திலே வருகிற போதோ அல்லது மார்க்கத்திலே வருகிற போதோ அல்லாஹுவை அடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற பெயரை சொல்லிவிட்டு தான் அவர் முஸ்லீமாக முடியும், இந்த மண்ணிலே வர முடியும். மீண்டும் கொண்டு போய் காலமெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாவோடு வாழ்ந்துவிட்டு கபரில் வைக்கிற போது அதை சொல்லி வைக்கிறார்கள். பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி ரசூலில்லா. கபரில் வச்சதுக்கு பிறகும் ரசூலுல்லாவை பற்றி கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொன்னால் தான் சொர்க்கவாதி. கேள்வி கேட்பாங்களா அப்படின்னா கேள்வி அல்ல, படங்காட்டி கேட்பாங்க. கபரிலே கேட்கப்படுகிற கேள்விகள் குறித்த ஹதீஸுகளில் வருகிறது. அததுரூன மன் ஹாதா, இது யார் என்று கேட்கப்படும். மலக்குகள் கேட்பார்கள். உண்மை முஸ்லிமாக இருந்தால் தானாக அவன் வாயிலே அந்த வார்த்தை வரும், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஜாஅனா பில் பையினாத்தி வல் ஹுதா. இவர் எங்களுடைய அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் எங்களுக்கு நேர்வழியை கொண்டு வந்தவர் சொல்லுவார்கள். நாமெல்லாம் சொல்லிடுவோமா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட வேணாம், சொல்லிடுவோம். முஸ்லீமாக இருக்கிற பட்சத்தில் கபரிலே கேள்வி கேட்கிற போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காட்டப்படுகிற போது தானாக ஒரு முஸ்லீமின் வாய் சொல்லிவிடும். சந்தேகம் வேணாம். நம்ம தான் முன்ன பின்ன பார்க்கலையே, நம்ம யாரையாவது காட்டி என்னமாவது ஏடா கூடமாக சொல்லிடுவோமா அப்படின்னுலாம் பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக சொல்லிவிடுவோம். அல்லாஹ் அந்த தௌஃபீகை தருவானாங்க.
காஃபிர்கள் வாயிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் கபரிலும் வராது, முனாஃபிக்குகளின் வாயிலேயும் வராது. முஸ்லிம்கள் மாத்திரம்தான் இது யார் என்று கேட்கிற போது அதற்கு பதில் சொல்வார்கள். நம்ம இதை பேசிகிட்டு இருக்கிறப்பவே உங்களுக்கு சந்தேகமெல்லாம் கொஞ்சம் ஓடும். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. அவங்க அரபியில் கேட்பாங்களே, நமக்கு இந்த கான்வர்சேஷனே விளங்காது, பொதுவாக லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நம்ம தமிழில் பேசுகிற ஆள், இங்கிலீஷில் பேசுகிற ஆள், அவங்க கேட்பாங்களே. மலக்குகளின் கேள்விக்கு முஸ்லிம்கள் சரியான பதிலை சொல்லுவார்கள். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை அப்போது நிச்சயம் தருவான். நீங்கள் பயப்படுவானா? நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. இங்கே தான் நம்ம ஐடி சாஃப்ட்வேரில் வேலை செய்கிற ஒரு பையன் கேட்டார் ஒரு நாள், தயங்கி கேட்டார், ஹஜ்ரத் மலக்குகளுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்டார். உங்களுக்கு ஏங்க அந்த பிரச்சனை, அவங்களுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறது? அந்த பையன் சொன்னார், இல்லை எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், அவங்க கபரில் ஏதாவது ஏடா கூடமா என்கிட்ட வேறு மொழியில் கேட்டால் நான் என்ன பண்ணுறதுன்னார். நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன், இப்போ என்ன சுருக்கமாக மலக்குகளை இங்கிலீஷ் படிக்க சொல்கிறியா? பேசாமல் அவங்கள ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு அனுப்பலாமா? என்ன மொழியில் கேள்வி கேட்பார்களோ அந்த மொழியில் கபரில் இருக்கிற முஃமின் தேவையான பதிலை மட்டும் சொல்லுவான். நான் சொல்லிக் கொண்டிருக்கிற செய்தி என்ன தெரியுமா? பிறக்கிற போதிலிருந்து நம்மோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணப்படுகிறார்கள். கபரிலே வைக்கிற போதல்ல, வைத்ததற்கு பின்னால் கேட்கப்படுகிற கேள்விகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மர் ரப்புகன்னு கேட்பாங்க, அப்புறம் வமா தீனுகன்னு கேட்பாங்க, இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு. சஹீஹுல் புகாரியில் கபரிலே கேட்கப்படுகிற கேள்விகளை குறித்த ஹதீஸு ஒரு 6-7 இடத்துல அந்த ஹதீஸ் வருது. 7 இடத்துல வருது புகாரியில். இந்த 7 இடத்துல ஒரு இடத்துல தான் இப்படி வருது, மர் ரப்புக, உன் ரப்பு யார், ஒமா தீனுக, உன்னுடைய தீன் என்ன, அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்பாங்க. மீதி 6 இடத்துல என்ன வருது தெரியுமா? இன்னக்கும் துஃப்தனூன பீ ஃபீ குபூரிக்கும், நீங்கள் உங்களுடைய கபறுகளில் என்னை பற்றி கேட்கப்படுவீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னக்கும் துப்தலூன அன்னி ஃபீ குபூரிக்கும், நீங்கள் உங்கள் கபறுகளில் என்னை குறித்து சோதிக்கப்படுவீர்கள். என்னை பற்றி கேட்கப்படும், என்னை பற்றி கேட்கப்படும் தான் சொல்றாங்க. 6 இடத்துல ஒரு இடத்துல மட்டும்தான் அது வருது. என்ன வருது? மர் ரப்புக வமா தீனுக. இன்னொன்று சொல்லவா, நான் மிகைப்படுத்தி சொல்லலை, அந்த கேள்வி எல்லாம் அசல்ல கேள்வி இல்லை, நீங்கள் முஸ்லீமா இல்லையான்னு கேட்கறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அந்த கேள்வி. முஸ்லீமுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கேள்வி ஒரு கேள்வி தான். இப்போ பாருங்கள், உதாரணமாக மர் ரப்புக, உன் ரப்பு யாருங்கிறாங்க. ரப்பி, என்னுடைய ரப்பு அல்லாஹ் அப்படின்னு பதில் சொல்லுவோம். யார் யார் இருப்பா இதில்? முதல்ல கடவுள் மறுப்பாளர்கள்லாம் வெளியே போயிடுவாங்க, அல்லாவை ஏற்றுக்காதவங்கெல்லாம் வெளியே போயிடுவாங்க. என்னுடைய ரப்பு அல்லான்னு சொல்கிறதுல நாம் மட்டும் சொல்ல மாட்டோம், அபூ ஜஹலும் சொல்லுவான், அபூ லஹபும் சொல்லுவான். அவங்கெல்லாம் அல்லாவை ஏற்றுக்கிட்டாங்க, ரசூலை ஏற்றுக்கலை. எனவே உன் ரப்பு யாருன்னு கேட்டால் என்னுடைய ரப்பு அல்லான்னு அபூ ஜஹலும் தான் பதில் சொல்லுவான். அதனால் அடுத்த கேள்வி, ஒமா தீனுக, உன்னுடைய தீன் என்ன? என்னுடைய தீன் இஸ்லாம் இப்படின்னு பதில் சொல்லிட்டா யகூதிகள் வெளியே போயிடுவாங்க, யூதர்கள் வெளியே போயிடுவாங்க, கிறிஸ்தவ நசராக்கள் வெளியே போயிடுவாங்க. யாரெல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்கெல்லாம் போயிடுவாங்க. இப்போ எஞ்சி இருக்கிறது யார் மட்டும்தான்? அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமை மார்க்கமாக ஏற்றுக்கொண்ட நாம மட்டும்தான் இருப்போம். இப்போ நமக்கு ஒரே ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இவங்க யாரு? முடிஞ்சது. உங்களுக்கு புரிகிறதா? மர்ரப்புக என்பது, ஒமாதீனுக என்பது, இந்த கேள்விகள் எல்லாம் அடிஷனலான கேள்விகள், ஐடென்டிஃபை கொஸ்டின்ஸ் என்று சொல்லுவார்கள். அடையாளம் தெரிவதற்காக அதெல்லாம்.
அடையாளம் தெரிஞ்சிருச்சு, நீ முஸ்லிம் தான், நீ இஸ்லாமியை ஏற்றுக்கொண்டவன் தான், நீ அல்லாஹுவை ஒப்புக்கொண்டவன் என்று தெரிந்துவிட்டால் இப்போது ஒரே கேள்வி, இவர்கள் யார்? ரசூலுல்லாவை காட்டி கேட்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரை சொன்னாதான், கரெக்டாக பதில் சொன்னாதான் கபூர்லையும் தப்பிக்க முடியுது. பிறக்கிற போதிலே இருந்து நமக்கும் பெருமானாருக்குமான பந்தம் அங்க வரை மட்டுமல்ல, மறுமையில எழுப்பப்படுகிற போது நம்ம செஞ்சிட்டு இருக்கிற பாவத்துக்கெல்லாம் நேராக சொர்க்கம் போவோன்னெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எக்கச்சக்கமா, அதாவது தீமையை விட நன்மை அதிகமா, நன்மையை விட தீமை அதிகமா, இப்படின்னு நம்மளே கால்குலேஷன் பண்ணி நாம் இங்கே இருப்போமா அங்கே இருப்போமான்னு முடிவு பண்ணிக்கலாம். நாளைக்கு யாரும் சொல்லணும்னுலாம் அவசியம் இல்லை. நீ நரகவாதியா சொர்க்கவாதியா அவனே கால்குலேஷன் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணுற அக்கிரமத்துக்கு அநேகமாக கொஞ்ச நாள் நரகத்தில் இருந்துட்டு தான் போவோன்னு. அல்லாஹ் நரகம் நுழையாமல் சொர்க்கம் செல்லும் தௌஃபீகை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. நல்லா தான் ஆமீன் சொல்லுங்களேன். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் என்கிற சிபாரிசை வைத்துத்தான் இந்த உம்மத்தில் பெரும்பாலான பேர் நாம் சொர்க்கத்துக்கு போவோம். அதனால தான் தவறாமல் வாழும் காலமெல்லாம் பாங்கு சொல்லுகிற போது பாங்கிற்கு பின்னாலே நாம் துவா கேட்கிறோம். என்ன துவா? வர்ஸுக்னா ஷஃபாஅத்தஹு யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். கூட யார் வாயும் முணுமுணுக்க மாட்டேங்குது, பாங்கு துவாவே ரிப்பேர் போல் தெரியுது. குழந்தைகளை விட்டிங்கன்னா ஜம்முன்னு சொல்லிடுவாங்க. இந்த மக்தபில் உள்ள குழந்தைங்க இருக்க என்ன அழகாக பேசுனாங்க, அது இது பட்டிமன்றம் பயங்கரமாக ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் நினைக்கலாம், என்ன அவங்க அஜர்த்தி எழுதி கொடுத்தாரு, 5 நிமிஷம் மனப்பாடம் பண்ணி அது பேசி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கலாம். இங்கே உட்காந்துருக்கிற யாரையாவது ஒருத்தர் திடீர்னு மேடையில் மைக்கில் கூப்பிட்டு நிற்க வச்சாதான் தெரியும். அப்படியே ஆடுவார், கை ஆடும், கால் ஆடும், அவரே ஆடுவார், மைக்கு ஆடும், சமயங்களில் மேடையே ஆடும். ஆமாம், 2 வார்த்தை ஒரு நன்றி உரை சொல்கிற கூப்பிட்டாவே நடுங்கி போயிடுவார். ஊட்டியில் ஒரு விழா, எங்கங்க ஊட்டியில் குளிர் பிரதேசம், அங்கே ஒரு விழா. ஒருத்தர் தூக்கி வரவேற்புரைன்னு போட்டு விட்டாங்க. அவர் ஜம்மு நல்லா படித்தவர் தான், டிப்டாப்பாக இருக்கிறார், கோட்டு சூட்டெல்லாம் போட்டிருக்கார், முன்ன பின்ன மேடை ஏறினதில்லை. அவர் கீழே உக்காந்துக்கிட்டு எப்போ கூப்பிடுவாங்களோன்னு கையில் ஒரு சீட்டை வச்சுக்கிட்டு அங்கேயே நடுங்கிட்டு இருக்கார். அந்த மைக்கை பார்த்தாவே அவருக்கு பயமாக இருக்குது. அப்புறம் கடைசியில் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி இவர் வரவேற்புரை சொல்லுவாங்கன்னு சொல்லி வரவேற்புரை வாசிப்பார்னு சொல்லி கூப்பிட்டு விட்டாங்க. அவர் மேடைக்கு வந்துட்டார். இந்த நோட்டீஸை பிடிச்சிருக்காருல, இது ஆடுது, கை ஆடுறதுல நோட்டீஸ் எல்லாம் ஆடுது, இந்த மேடையே ஆடுற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் தெரியுது. ஊட்டி குளிரில் வேர்த்து ஒழுகுது. நிகழ்ச்சி நடக்கிறது ஊட்டியில், குளிர் பிரதேசத்தில் அவருக்கு வேர்த்து ஒழுகுது. தலைவர் அவர்களே, சிறப்பு விருந்தினர் அவர்களே, அஜரத் அவர்களே, கட்டன்னு எல்லாம் சொல்லி முடித்து உங்களை எல்லாம் வாயெல்லாம் குளருது, வருக வருக என வர வேக்கிறேன்னர். வரவேற்கிறேன்னு சொல்ற. என்ன தம்பி, என்னவா நடக்குது? வர வேக்கிறேன்றாரு. உண்மையாலுமே வேத்து உழவுது. பெரியவங்கனால கூட ஒரு 5 நிமிஷம் நின்று இங்கே பேச முடியாது. சின்ன குழந்தைகள் அழகிய சூறாக்களை, அவர்கள் மனப்பாடம் செய்தவைகளை, அவர்கள் பேசி விவாதம் செய்த அந்த செய்திகளை எல்லாம் நின்று மேடையில் சொல்லும்போது அந்த குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நான் பேசிக்கிட்டே எங்கேயோ வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பாங்கு துவாவை குழந்தைகள்கிட்ட கேட்டால் சொல்லிடுவாங்க. நாமெல்லாம் பாங்கு துவாவில் என்ன ஓதுகிறோம்? வர்ஸுக்னா ஷஃபாஅத்தஹு யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். யா அல்லாஹ், எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை கொடு என்று கேட்கிறோம்.
உண்மையாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரம் பிடித்துத்தான் நாமெல்லாம் போகணும். ரசூலுல்லாஹ் சிபாரிசு செய்வார்களா இல்லையா? அந்த சிபாரிசு செய்கிற அந்த ஸ்டேஜுக்கு பேர் எங்க நின்று ரசூலுல்லாஹ் என் உம்மத்தில் உள்ள எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று கேட்பார்களோ அந்த இடத்திற்கு மகாமே மஹ்மூத் என்று பெயர். நாம் பாங்கு துவாவில் அதையும் கேட்குறோம். வபஅஸுஹு மகாமன் மஹ்மூதன் இல்லதி வஅத்தஹு. யா அல்லாஹ், நீ வாக்களித்த மகாமே மஹ்மூத் என்கிற இடத்தில் எங்கள் பெருமானாரை நீ எழுப்பு. அவங்க அங்கே வந்து நின்று சிபாரிசு செய்வாங்க, செய்யட்டும், நாங்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்லுவோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நான் சொல்லிட்டு வந்தது. பிறந்த போது கேள்விப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் கொண்டு போய் நம்மளை உள்ள தள்ளுற வரையும் நம்மோடு பயணிப்பது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமையில் இந்த உம்மத்தாக, பெருமானாருடைய உம்மத்தாக பிறந்த காரணத்தால் நமக்கான அந்த பெரிய பாக்கியம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று உள்ளே நுழைவோம். ஒரு ஆள் மக்காவில், அவர் இஸ்லாம் ஆகலை, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்கிறாரு. ஏடா கூடமாக ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு தடவை நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தார். முஹம்மத், என்ன உங்கள் ஆளுகள்லாம் நீ என்னென்னமோ பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்களே, உண்மையா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன விஷயம்? அரபு நாடு பூரா முஸ்லீம் ஆயிடுவாங்க அப்படின்னு நீ சொன்னியாமா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சொன்னேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது, பாரசீக நாடு, யமன் நாடு, ரோம் நாடு எல்லாத்தையும் நாங்கள் கைப்பற்றி முஸ்லீம்கள் ஜெயித்து விடுவார்கள்னு சொன்னியாமே. ஆமாம் சொன்னேன். அப்போ அவர் கேட்டார், வந்தவர், உங்கள் ஆளுங்க ரொட்டிக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க, நீ வந்து யமன் பாரசீகத்தை ஜெயிப்போம், ரோமானியர்களை ஜெயிப்போன்னு சொல்கிற. அப்புறம் மூணாவது கேள்வி, எல்லாரும் மௌத்தா போன பிறகு, மண்ணோடு மண்ணாக மக்கி போன பிறகு, எலும்புகளெல்லாம் உளுத்து போன பிறகு மறுமையில் இதே உடலோடு நாம் எழுப்பப்படுவோம்னு நீ சொன்னியாமே, உண்மையா? ஆமாம் சொன்னேன். அது எப்படி நடக்கும்? மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பின்னால், எலும்புகள் எல்லாம் ஆகி போனதற்கு பின்னால், அந்த எலும்புகள் கூட மக்கி உளுத்து போனதற்கு பின்னால் இந்த உடலோடு எப்படி எந்திரிச்சு நிற்போம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் எழுப்புவான், மறுமையில் எந்திரிச்சு நிற்போம். நிற்கிறப்ப நான் உன் கையை பிடிச்சி எல்லாம் நடந்துச்சான்னு கேட்பேன், உன் கையை பிடிச்சி நான் கேட்பேன் அப்படின்னாங்க. அந்த ஆள் போயிட்டார். கொஞ்ச காலம் கழிச்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்லாம் வஃபாத் ஆகிட்டாங்க. அல்லாஹ் அந்த ஆளுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துருந்தா அந்த ஆள் இருந்தார். அப்போ உட்காந்து யோசிக்கிறார். ஒரு நாள் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹுடைய காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி, அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்தாகி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 10.5 ஆண்டு கால ஆட்சி. அதில் கடைசியில் நாம் முஹம்மதுகிட்ட போய் 3 விஷயம் பேசணும். அரபு நாடு பூரா முஸ்லீம் ஆகும்னு அவர் சொன்னார், அதே மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது சொன்னார், ரோம் நாடு பாரசீக நாடையெல்லாம் ஜெயிச்சிருவோன்னு சொன்னார், அதே மாதிரி ஆயிடுச்சு. மூணாவது அவர் சொன்னார், கபரடக்கம் செய்ததற்கு பின்னால், எலும்புகள் மக்கி போனதற்கு பின்னாலும் மறுமையில் எழுப்புவோம்னாரு. ரெண்டுமே நடந்துட்டதுனால மூணாவதும் நடந்துரும் போல தான் தெரியுது. மரியாதையாக இஸ்லாத்தில் சேர்ந்துடுறது நல்லது அப்படின்னு முடிவெடுத்து மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார். ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் பள்ளிவாசலுக்கு வந்த அவர் இப்போ தான் இஸ்லாத்தில் சேர வர்றார். எக்கச்சக்க மரியாதை கொடுக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எக்கச்சக்கமான மரியாதை, ரொம்ப கண்ணியப்படுத்துகிறாங்க. எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்குது. நாட்டினுடைய ஜனாதிபதி யாரோ ஒருத்தர் பட்டிக்காட்டு ஆசாமி மாதிரி இருக்கார். அவருக்கு பின்னாடி அவர் வந்த உன்னை இவர் போகிறதும், அவர் குனிஞ்சா நிமிந்தா மரியாதை செய்கிறதும், அவர் என்ன அவ்வளோ பெரிய விஐபியா?
எதுக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் யோசித்தாங்க. அவர் இஸ்லாத்திலே சேர்ந்ததற்கு பின்னால், மஸ்ஜிது நபவியிலே அவர் தொழுததற்கு பின்னால், அவரை வந்து வாசற்படி வரைக்கும் அவருடைய வாகனத்தில் ஏற்றி வழி அனுப்பி வைத்து விட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அப்போ இருக்கிறவங்கெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, இந்த ஆள் ஏதோ பட்டிக்காட்டு ஆள் மாதிரி தெரியுது, நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், நீங்கள் அவர் வந்ததுலேருந்து எக்கச்சக்கமான மரியாதை செய்கிறீங்க, என்ன விஷயம்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இவர் 3 கேள்விகள் கேட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தப்போ நான் நாயகத்திற்கு பக்கத்தில் தான் இருந்தேன். அரபு பூரா முஸ்லீம் ஆகுமான்னு இவர் கேட்டார், பாரசீக ரோமெல்லாம் ஜெயிக்கப்படுமான்னு இவர் கேட்டார். 3வது கேள்வி, மறுமையில் எழுப்பப்படுவோமா இதே உடலோடு அப்படின்னு கேட்டார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எல்லாம் நடக்கும், 3வதும் நடக்கும், மறுமையில் நான் உன் கையை பிடிச்சி எல்லாம் நடந்துச்சான்னு கேட்பேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த கேள்வியும் பிரச்சனை இல்லை, பதிலும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பார்வை, நாளைக்கு மறுமையில் ரசூலுல்லாஹ் இவர் கையை பிடிப்பாங்க, ரசூல் யார் கையை பிடிச்சாலும் சொர்க்கத்தில் கொண்டு போய் விடாமல் விட மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது எதுக்கு பிடிச்சாலும் சரி, நடந்துச்சான்னு கேட்கறதுக்காக இல்லை, பெருமானாரின் கரம் பட்டு விட்டால் அவர் சொர்க்கம் போய்விடுவார். அதனால்தான் காருண்ய நபியின் கரம் பிடித்து ரசூலுடைய ஷஃபாஅத்தோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் 5 நேர பாங்கிற்கு பின்னாலேயும் இந்த உம்மத்திற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அப்படி கேட்குமாறு சொல்லி இருக்கிறார்கள். இன்றளவும் இந்த உம்மத்து கேட்டுக்கொண்டிருக்கிறது, வர்சுக்னா ஷஃபாஅத்தஹு யௌமல் கியாமா. ஆக பிறக்கிற போதிலே இருந்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வாழுகிற போதும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், கபரிலே வைக்கப்படுகிற போதும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், கபரிலே கேள்வி கணக்கின் போதும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், மறுமையிலே வந்து நின்று சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று கேட்கிற போது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தில் எடுக்கிற தாகத்தை தணிக்கிற தண்ணி கேட்கிற போது கௌசர் தடாகத்திலே நீர் எடுத்து கொடுப்பது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் வாழும் காலமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேசுகிறோம், புகழுகிறோம், பிரியம் வைக்கிறோம், அவர்கள் சொன்னதை கேட்கிறோம், அவர்கள் எதை செய்தார்களோ அதன்படி நடக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றால் இந்த உம்மத்திற்கு ஒன்றுமே இல்லை. இந்த உம்மத்துக்கு எக்கச்சக்க சிறப்பு இருக்குது. எல்லாம் யாருனால வந்தது? ரசூலுல்லாஹ்னால. வேற எந்த பெருமையும் நமக்கு கிடையாது. நம்ம ஆயுசு கம்மி, முன்னாடி உள்ளவங்கெல்லாம் ரொம்ப காலம் வாழ்ந்தாங்க. நம்ம உடம்பு பலமெல்லாம் கம்மி, முன்னாடி உள்ளவங்கெல்லாம் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தாங்க. நம்ம 40 வயசுலேயே 4 ஃபைல் வச்சுருக்கோம். ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு 4 டாக்டர்கிட்ட காட்டுறதுக்கு 4 ஃபைலு 40 வயசுலேயே. வியாதியாகவே சுற்றுது, வீடு வீடு மெடிக்கல் இருக்குது இப்போலாம். அந்த காலத்தில் 2-3 மாத்திரை தான், அனாசின்னு, குரோசின்னு, மெட்டாசின்னு ஏதோ 2-3 மாத்திரை. இன்றைக்கி எல்லா வீட்லேயும் மெடிக்கல். ஆயுசு அதிகமாக இல்லை, பலம் அதிகமாக இல்லை, சக்தி அதிகமாக இல்லை, இபாதத் அதிகமாக இல்லை, ஆன்மீக பற்று இல்லை, துனியாவுடைய மோகம் அதிகம், செய்கிற பாவம் அதிகம், மார்க்க சட்டங்களிலே அத்துமீறல்கள் அதிகம். எல்லாம் இருந்தாலும் இந்த உம்மத்திற்கு கைருல் உம்மத் என்று பெயர், சிறந்த சமுதாயம். என்ன பெரிய சிறந்த சமுதாயம்? ஒன்றுமே இல்லை. எங்கள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்களேன் கொஞ்சம், பேர் சொல்லும்போது. முஹம்மதுர் ரசூலுல்லாவால் இந்த உம்மத்து அடைந்த பெருமை இதெல்லாம். இல்லைன்னா வேறு எந்த ப்ளஸ் பாயிண்ட்டும் இல்லை. ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் இருக்குது, மீது எல்லாம் மைனஸ் பாயிண்ட்டு, பூரா மைனஸ் பாயிண்ட்டு. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் வந்தது கடைசியாக, நம்ம தான் லாஸ்ட். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், சீத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அப்படியே எல்லா சமுதாயமும் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாலே இந்த உம்மத்திலே கடைசியாக வந்தது நாம. கடைசியாக வந்த சொர்க்கத்துக்கு கடைசியாக தானே போகணும், ஃபஸ்ட்டு நம்ம தான் போவோம்.
ஃபஸ்ட்டு நம்ம தான். இது நியாயமாக முதல்ல ரேஷன் கடையில் வரிசையில் நின்றுட்டுருக்காங்கன்னா லேட்டாக வர்றாங்கன்னா கடைசியில் வரவர் அப்படி தானே நிற்கணும். வந்த உடனே நேராக வரிசையில் நிற்கிறவங்களாம் நிற்கிட்டோன்னு விறுவிறுன்னு உள்ளே போகிறார். முஹம்மது ரசூலுல்லாவால் நமக்கு கிடைத்த பெருமை என்னன்னா, இந்த சமுதாயம் சொர்க்கம் போன பிறகுதான் எல்லாம் போக முடியும். அப்படி என்ன செஞ்சீங்க? ஒன்றும் செய்யல. எங்கள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா தஅல்லாஹு தாயினா லி தாஅத்திஹி பி அஃதலிர் ருசுலி குன்னா அக்ரமல் உமம் பி அஃதலிர் ருசுல், ரசூல்மார்களில் சிறப்பான ரசூலை நாம் நபியாக பெற்ற காரணத்தால் குன்னா அக்ரமல் உமம், சமுதாயங்களில் சிறந்த சங்கைக்குரிய சமுதாயமாக நாம் ஆகிவிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக வேறு எதுவுமே இல்லை. சில பேர்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, கல்யாண மண்டபத்துக்கு ஆக கடைசியாக வருவார். இங்கே 10:30 மணியிலிருந்தே உக்காந்து மாப்பிள்ளை வருவாரா, நிக்கா ஓதுவாங்களா, குத்துபா நடக்குமா, அப்புறம் பந்திக்கு போகலாமா அப்படின்லாம் உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆள் 1 மணிக்கு தான் உள்ளே வருவார். விருன்னு வருவார், அப்படி நேராக பந்திக்கு போயிடுவார். சும்மா ஜஸ்ட் அப்படி மாப்பிள்ளை கருப்பா சேப்பான்னு பார்த்துட்டு அப்படி போயிடுவார். இந்த உம்மத்து அப்படி தான். இந்த உலகத்தில் வந்தது ஆக கடைசி. ஆனால் சுவனத்திற்கு செல்லுவதில் முதல் உம்மத்தாக இந்த உம்மத்து போகும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நாம் பெற்ற பெரும் பாக்கியங்கள் என்பது எக்கச்சக்கமான பாக்கியங்கள். அந்த பாக்கியங்களால் தான் இந்த உம்மத்து இன்றைக்கு வரையும் சிறந்து விளங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறை நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே நூற்றுக்கணக்கான குழந்தைகள் ஓதுகிறார்கள், படிக்கிறார்கள். ஒரு மிகச்சிறந்த முறையில் மதரசாவை இந்த நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த மதரசாவை காயும் தாயுமாக்கி வைப்பானாக. இந்த பகுதியில் உள்ள குழந்தைகளெல்லாம் நல்ல முறையில் ஓதுவதற்கு, ஏன்னா நீங்கள் கோடியாய் சொத்து கொடுத்தாலும், நீங்கள் வேலை வாய்ப்புகளுக்கு என்ன ஏற்பாடுகள் செய்து கொடுத்தாலும், மார்க்க ரீதியான அறிவை தராவிட்டால் அந்த குழந்தை எத்தீமாகிவிடும். தாய் தந்தை இருந்தாலும் எத்தீமாயிரும். அம்மா தான் மௌத்தா போனால் தான் எத்தீமுன்னு இல்லை. அறவே தீனுல் இஸ்லாம் தெரியவில்லை என்றால் அந்த குழந்தைகளும் கிட்டத்தட்ட அனாதைகளை போலத்தான். மதரசாக்கள் தான் மிகப்பெரிய அளவில் அந்த குழந்தைகளுக்கு மார்க்க அறிவை தர முடியும். அன்பிற்குரியவர்களே, காலம் மோசமான காலம். நீங்கள் எந்த மாதிரி குழந்தைகளை உருவாக்க வேண்டுமோ தாய்மார்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இவ்வளவு தாய்மார்கள் வேறு இடங்களில் பயானுக்கெல்லாம் இப்போ வர்றதில்லை, கிடைக்கிறதில்ல. காரணம், அவங்களே யூடியூப்பில் பார்த்துக்கிறாங்க. அது நாங்களே பார்த்துக்கிறோம். நீங்கள் அங்கே வந்து உட்கார வச்சு அதெல்லாம் வேணாம், எங்கள் மொபைல்லையும் பயான்லாம் வருது, நாங்கள் சமையல் குறிப்பு போக மீதி நேரம் இருந்தால் பயான் கேட்டுக்கிறோம் அப்படின்னு. அதுலேயும் நல்ல வேளை இந்த குன்றத்தூர் ஜமாத்து காலையில் வச்சுருக்காங்க, சாயந்தரம் வச்சா வரமாட்டாங்க. சீரியல் இருக்குது, பிக் பாஸ் இருக்குது, எல்லா தொடர் இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமையா, சனி ஞாயிறில் முக்கியமான விசேஷமெல்லாம் இருக்குது. அந்த அம்மா சோறு துங்கியதோ இல்லையோ அந்த தொடர்லாம் கரெக்டாக பார்த்துரும். அரண்மனை கிளி, என்னமோ பொன்மகள் வந்தால், பாண்டியன் ஸ்டோர்ஸ் தெரியும். பொம்பளை சிரிக்கிறாங்க. ஆமாம், அஜர்த்துக்கு எப்படி தெரியும்? நாங்கள் பார்க்குறதெல்லாம் இல்லை, கேள்விப்படுறது தான். அதனால் நீங்கள் ராத்திரி நேரமெல்லாம் தாய்மார்களை கூப்பிட முடியாது. இந்த நேரம் கரெக்டாக வந்திருக்கிறாங்க. ஆக தாய்மார்கள்ட்டன்னு சொல்ல வேண்டிய செய்திகளில் மிக முக்கியமாக இந்த குழந்தைகளை எப்படி உருவாக்கணும் தெரியுமா? இன்னமும் காலம் எவ்வளவு மோசமானாலும், இன்னமும் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்தாலும், இன்னமும் இணையதளத்தின் வழியாக எந்த ஃபசாதுகள் வந்தாலும் எம் புள்ள கெட்டு போகாது அப்படிங்கிற கண்டிஷனில் பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். அது அமெரிக்காவில் இருக்கட்டும், ஆப்பிரிக்காவில் இருக்கட்டும், உலகத்தில் நிர்வாணமாய் திரிகிற நாடுகளுக்கு போனாலும் கூட எம் புள்ள கெட்டு போகாது அப்படிங்கிற உறுதி நீங்கள் கொடுக்கிற கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வர வேண்டும். எத்தனையோ பேர் டென்மார்க்கில், நார்வேல முழு புர்காவோடு, முழுக்க இஸ்லாமிய அடையாளத்தோடு, இதுக்கு அந்த நாட்டில் எல்லாம்
கன்றாவிய ஆடை உடுத்துகிறார்கள். ஆனால் மார்க்க ரீதியாக பேணுதல் உள்ள பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே ஆண் பையனோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் உலகத்தின் எந்த மூளைக்கு அவர்கள் போனாலும் என் புள்ள கெட்டு போகாது அப்படிங்கிற உருவாக்கம் நமக்கு முக்கியம். ஏன்னா மொபைல் தரமாட்டேன்னெல்லாம் இனி சொல்ல முடியாது. உனக்கு மொபைல் இல்லை, உனக்கு கம்ப்யூட்டர் இல்லை, உனக்கு லேப்டாப் இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போலாம் பாடத்தையே அதில் தான் நடத்துகிறானோ. நாமளே நம்ம குழந்தைகளுக்கு வம்படியாக 2 வருஷமாக கொரோனா காலத்தில் இந்தாடா புடிடான்னு கையில் வச்சு திணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மொபைலை தரவே மாட்டோன்னு கண்ணில் காட்டாமல் வச்சுருந்த தாயார் தகப்பனாரெல்லாம் இந்தா புடி உக்காந்து பாரு அப்படின்னு சொல்லி மொபைலை கொடுத்து பழக்கிட்டோம். இனி அந்த குழந்தைகள்கிட்ட இனி வர்ற காலங்கள் அவன் ப்ராஜெக்டே அதில் தான் பண்ணுறான், அவனை ஹோம் ஒர்க்கு அதில் தான் பண்ணுறான், வாத்தியாருக்கு அதில் பார்த்து எழுதிட்டு வான்னு சொல்லி விட்டு போயிடுறாங்க. எனவே மொபைல் இல்லாமல் இனி குழந்தைகள் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லாமல் லேப்டாப் இல்லாமல் இல்லை, ஆன்லைனில் தான் நிறைய பேர் இப்போதைக்கு இருக்காங்க. என்ன வந்தாலும் என் குழந்தை கெட்டு போகாது என்கிற உத்தரவாதம் வேண்டுமானால் மார்க்க ரீதியான அறிவு தரணும். குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் தரணும். குறிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் பருவ பெண்கள், குடும்ப பெண்கள் எல்லாம் பங்கேற்றுக் கொள்ளுகிற நிஸ்வான்கள் நிறைய நடக்கிறது. இங்கே கூட ஏதோ அன்னை சுமையான மதரசா இருக்குல்ல, நிஸ்வான் நடக்கிறது. முதல்ல இத்தனை பொம்பளைங்க வந்திருக்கிறீங்களே பிள்ளைகள்லாம், எத்தனை பேர் இந்த சுமையா நிஸ்வானில் ஓதுறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பகுதியில் இருக்கிற நிஸ்வான்கள் சும்மா கை தூக்குங்களேன். நிஸ்வானில் ஓதுறவங்க தெரிஞ்சுக்கலாமே. மாஷா அல்லா, மொத்தம் 3 பேர் தான் கை தூக்குறாங்க. இல்லை, எல்லா குடும்பத்தில் இருக்கிற பருவ பெண்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ இல்லையோ, நகை சேர்த்துறீங்களோ இல்லையோ, வீடு வாசல் இருக்கோ இல்லையோ, மார்க்க அறிவு இந்த காலத்தில் கட்டாயம். குறிப்பாக பருவ பெண்களுக்கு கட்டாயம். நான் தயவு செய்து தாய்மார்களை கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளைகளை தயவு செய்து முதல்ல குழந்தைகளாக இருந்தால் இந்த மக்தப் மதரசாவிற்கு அனுப்புங்கள். அது பெரியவர்களாக இருந்தால் இந்த சுமையா நிஸ்வானுக்கு தயவு செய்து அனுப்பி வையுங்கள். நிஸ்வான்கள் வழியாக பருவ பெண்களுக்கு தர வேண்டிய இல்மு தந்துவிட்டால் உலகத்தில் உங்க புள்ள எங்க போய் வாழ்ந்தாலும் அவள் கெட்டு போக மாட்டாள். காலம் மிக மோசமாக இருக்கிறது. நான் விரிவாக பேச நேரம் இல்லை. எனவே குழந்தை எங்கிருந்தாலும் மார்க்க அறிவோடு, பற்றோடு, அல்லாஹ் ரசூலின் பயத்தோடு அது வாழ வேண்டும், வளர வேண்டும் என்றால் மார்க்க அறிவுகள் எல்லாம் தர வேண்டும். இதுக்கு அறுத்து போட்டாலும் அரபி வர்றதில்லை. அவரும் என்னென்னமோ மொழி, இங்கிலீஷ் பேசுகிறாரு, ஹிந்தி பேசுகிறாரு, ஜப்பானீஸ் பேசுகிறாரு, ஸ்பானிஷ் என்னென்னமோ பேசுகிறார். அரபி மட்டும் ஆகாது, எங்கேயும் ஆகாது. சபையில் அல்ஃபாத்திஹாம்பாங்க, எல்லாம் சில ஓத ஆரம்பிப்பாங்க, சில பேர் குமிய ஆரம்பிப்பாங்க. தலையை குனிஞ்சு உக்காந்துக்குவார். எல்லாம் ஓதி முடித்த உடனே தான் தலையை தூக்குவார். 4 சூறா கூட மனப்பாடம் இல்லை. சில பேர்லாம் 40 வருஷமாக 2 சூறாவிலேயே தொழுதுட்டுருக்குறாங்க. முந்தின ரகாயத்தில் 1, 2வது ரகாயத்தில் 1, அவ்வளோதான். எத்தனை ரகாயத்தாக இருந்தாலும் சரி 2 சூறா தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த குழந்தைய கூட 10-15 சூறா மனப்பாடம் பண்ணியிருக்கு. கூப்பிட்டு கேட்டு பாருங்க, 15 சூறா 20 சூறா மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. இங்கே சூறா மனன போட்டியெல்லாம் வச்சு ப்ரைஸ் வாங்குறாங்க. நம்ம ஆஜியார் ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுவார். என்ன ஆஜியார் ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க? அங்கே நிறைய, அங்கேயும் அந்த 2 சூறா தான் போயிட்டு வந்துட்டோம். அரபியே வர்றதில்லைங்க. சில பேர் அரபியில் சொல்லி கொடுத்தா ஏதாவது கேட்டால் அலர்ஜி ஆகி அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவான். மாப்பிள்ளையாக கொண்டு வந்து மேடையில் உட்கார வச்சுருவாங்களா. இதில் எங்கள் பாடு பெரிய பாடு. நாங்கள் அதையும் இதையும் சொல்லி இன்னார் மகள் இன்னாரை இவ்வளோ ரூபா மகர் தொகை கொடுத்து ஒரு சாட்சியாக வைத்து இவர் வக்கீலாக இருந்து நான் உங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன், கபூல் செஞ்சீங்களான்னா, இந்த கபூலுக்கு கூட அவனுக்கு அர்த்தம் தெரியுதில்லை. கபூல் செஞ்சீங்களான்னா அவன் அஜரத்தை பார்த்து கபூல் செஞ்சீங்களாங்கிறான். நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர் கபூல் செய்யணும். அரபி தெரியாதவங்களே பெரியவர்கள் ஆகிவிட்டார்கள்.
அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கி குழந்தைகள் மதரசா குறித்த விழிப்புணர்வு ஓரளவு வந்திருக்கிறது, இன்னமும் வர வேண்டும். அதுலேயும் நிஸ்வான் மதரசாக்கள் நாட்டில் இன்றைக்கி நிறைய பேர். சமீபத்தில் நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு ஆலிமா பட்டம் கொடுத்தோம். அந்த பெண்ணுக்கு வயசு 78 கிழவி, மூதாட்டி. கபருக்கு போகிறதுக்கு முன்னாடியாவது நான் ஆலிமா பட்டம் வாங்கிட்டு தான் போவேன்னு புடிவாதத்தோடு ஓதி பட்டம் வாங்கிருச்சு. 78 வயசுங்க. நாம் இங்கே 18 வயசையே மதரசாவுக்கு அனுப்புறதில்லை. வீட்டில் மொபைலை கொடுத்து ஊடகங்களை கொடுத்து அமர வைத்து அவர்களுக்கு துணி எடுப்பதிலும் நகை எடுப்பதிலும் ஆர்வம் காட்டுகிற, அழகை தேடுகிற பார்க்கிற நீங்கள் உங்கள் பிள்ளை மார்க்க நெறியோடு வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதில் அந்த ஆர்வம் முதலிலே வேண்டும். அதற்காக உள்ள நிஸ்வான் மதரசாக்களை தயவு செய்து பயன்படுத்துங்கள். அதே போலத்தான் இந்த குழந்தைகள் மதரசாவும் சிறந்த முறையில் இங்கே போதிக்கப்படுகிறது. இந்த புத்தகத்தை நானும் பார்த்தேன். ஹஜ்ரத் அவர்களுடைய முயற்சி அல்லாஹ் கபூல் செய்வானாக. அந்த பாடங்களுக்கு தேவையான துவாக்கள் அது இதெல்லாம், ஏன்னா புத்தகம் அதையெல்லாம் தொகுத்து எழுதுறதுங்கிறது பெரிய வேலை. அது புத்தகம் எழுதின எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு தெரியும். கண்ணியத்திற்குரிய அபூ உபைதா ஹஜ்ரத் அவர்கள் இங்கே மேடையில் இருக்கிறார்கள். அஷ்ஷரியத்துல் இஸ்லாமியான்னு ஒரு பத்திரிகையை இந்த நாட்டில் நீண்ட காலம் நடத்தி எழுத்துத்துறையில் பழுத்த அனுபவம் உள்ளவர்கள். ஒரு புஸ்தகம் எழுதி அதை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது பெரிய விஷயம். அதுவும் குழந்தைகளுக்கு தேவையான ஒரு நல்ல நூலை ஆசிரியர் முயற்சித்திருக்கிறார். அதை நீங்கள் இலவசமாகவே வழங்கி இருக்கிறீர்கள். அந்த பெருமக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நல்ல கூலிகளை தந்தருள்வானாக. அல்லாஹ் இந்த மதரசா குழந்தைகளை கபூல் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் இவர்கள் மார்க்க நெறியோடு வாழுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இங்கே நடைபெறுகிற நிஸ்வான் மதரசாக்களை இடம் போதவில்லை என்கிற அளவுக்கு அல்லாஹ் அதை விரிவுபடுத்தி நிறைவுபடுத்தி தருவானாக என்று வல்லோன் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.